வணக்கம் விவஸ். இந்த சால்ட் பிஸ்கெட் வச்சு 3 டைப் ஆஃப் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. மகாபோஜனா சால்ட் பிஸ்கெட் குறுக்கால அரிஞ்ச வெங்காயம், தக்காளி, கேரட் எடுத்துக்கணும். ஒரு பிஸ்கெட் எடுத்து வைக்கணும். அது மேலே ஒரு பீஸ் வெங்காயம், ஒரு பீஸ் தக்காளி, ஒரு பீஸ் கேரட் வைக்கணும். திரும்பவும் அது மேலே ஒரு பிஸ்கெட் வைக்கணும். இது ஒரு டைப். இன்னொரு டைப்பில் பிஸ்கெட் சைஸில் சீஸ் கட் பண்ணி எடுத்துக்கணும், கேரட் எடுத்துக்கணும், டொமேட்டோ சாஸ், ஆரிகனோ பவுடர் எடுத்துக்கணும். ஆரிகனோ பவுடர் இல்லைன்னா பெப்பர் பவுடர் எடுத்துக்கலாம். தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கணும். ஒரு பிஸ்கெட் மேலே டொமேட்டோ சாஸ் தடவணும். அது மேலே சீஸ் வச்சிடணும். அது மேலே கேரட் வைக்கணும். அது மேலே கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் தடவணும். தனி மிளகாய்த்தூள் தூவி விடணும். அது மேலே ஆரிகனோ பவுடர் தூவி விடணும். இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் வச்சிடணும். ஸ்லோ ஃப்ளேமில் சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் வச்சு எடுக்கணும். சீஸ் மெல்ட் ஆனதும் எடுத்துடலாம். இது செகண்ட் டைப். ஒரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கணும். 1/2 ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் எடுத்துக்கணும். எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலக்கி விடணும். அதை பிஸ்கெட்டில் தடவி வைக்கணும். அது மேலே ஒரு பீஸ் வெங்காயம், ஒரு பீஸ் தக்காளி, ஒரு பீஸ் கேரட் வச்சுட்டு அது மேலேயே திரும்பவும் அந்த கலவையை தேய்ச்சி விடணும். அது மேலே ஓம்பொடி வைக்கணும். அது மேலே ஒரு பிஸ்கெட் வைக்கணும். இது தேர்ட் டைப். பஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.